அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்மைகள் பூத்து குலுங்கும் மாதம் இது, அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இது, அருள் சுரக்கும் மாதம் இது. வளமை போன்று எங்களை சந்தித்து விட்டு போய்விடுமா? பர்லான நோன்புகளும் கால வணக்க வழிபாடுகளும் திலாவத்துல் குர்ஆனும் தஸ்பீர் துஆ இஸ்திஃபார் அனைத்தும் நிறைவுக்கு வந்துவிடுமா? அவ்வாறல்ல, இந்த மாதத்தை பயனுள்ளதாக கழிப்பதும் பாழாக்கி விடுவதும் அவரவர் கையிலேதான் உள்ளது. ரமலான் சென்று கொண்டிருக்கிறது. இதில் இலாபமடைந்தவர்கள் உண்மையில் இலாபமே அடைவார்கள், நஷ்டமடைந்தவர்கள் நஷ்டமே அடைவார்கள். இது மறுமை நாளில் சிலருக்கு ஆதரவாகவும் சிலருக்கு எதிராகவும் சான்று பகரும். ஆம், உண்மையில் ரமலான் ஒரு ஆடுகளம். போட்டி போடுபவர்கள் விரண்டோடி வெற்றி பெற்று விடுவார்கள். இன்று கட்டுப்பாடு என்ற பண்பியல்பை அடித்தளமாக கொண்டு உள்ளங்கள் தங்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றன. இல்மா, ஒரு கூற்றுள்ளதல்லவா, குன் ரப்பானியன் வலாத்த குன் ரமலானியன். நீங்கள் இறைவனை சார்ந்திருங்கள், மாறாக ரமலானை சார்ந்திருக்க வேண்டாம். இந்த கூற்றை நாம் ஆழமாக நோக்குவோமானால் 30 நாள் முத்தகீன்களாக மட்டும் இருக்காமல் இம்30 நாட்களிலும் நாம் பெற்ற பயிற்சியை மீதமிருக்கும் 11 மாதத்திற்கும் நடைமுறைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டுமல்லவா? ஆம் ரிஹாமா, ரமலானை பரிசாக பெற்ற ரப்பானிய சமூகம் நாம். நீங்கள் கூறியது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொடர் பயணத்தையே விரும்புகின்றார்கள். அதாவது இந்த ஒரு மாத பயிற்சி 11 மாதத்துக்கும் தொடர வேண்டும். இந்த ரமலானின் இபாதத்களால் களை கட்டிய மஸ்ஜிதுகள் களை இழந்து விடாமல் இருக்கட்டும். ஆம், அதே போன்று ரமலானில் கேட்கும் திலாவத்தின் ஒலிகள் வீடுகளில் தொடராக இருக்கட்டும். வகை தொகையாக இல்லாவிட்டாலும் எமது வாழ்வோடு ஒட்டிக்கொள்ளும் அளவேனும் இபாதத்களை நிறைவேற்றுவதில் முந்திக் கொள்வோம். நீங்கள் கூறும்போது எனக்கு ஒரு ஆயா நினைவில் வருகின்றது. வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாஇகல் முகர்ரபூன். முந்திக் கொண்டவர்களாவர். இவர்கள் தம் இரட்சகனின் பக்கம் மிகவும் நெருக்கமாக்கப்பட்டவர்கள். ஆம் இல்மா, இன்னும் கூறப்போனால் நோன்பின் நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், அதாவது தக்குவாவை வளர்ப்பதாகும். அல் குர்ஆனின் நோக்கம் ஹுதல்லில் முத்தகீன், தக்குவாவுடைய மனிதர்களை உருவாக்குவதாகும். எனவே ரமலானின் ஊடாக தக்குவாவை பெற்று இந்த தக்குவாவின் ஊடாக அல் குர்ஆனின் நேர்வழியை பெறக்கூடியவர்களாக நோன்பாளிகள் மாறுகின்ற போதுதான் இந்த ரமலான் அர்த்தமுள்ள ரமலானாக இருக்கும். வெறுமனே பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் எந்த பயனும் இல்லை அல்லவா? ஆம் ரிஹாமா, ரமலானியர்களாக இல்லாமல் ரப்பானிய சமூகமாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.